ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் பேண்ட்ரி. நம்ம இப்போது சமோசா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சமோசா செய்கிறதுக்கு நான் மைதா மாவு ஒரு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். பிசைஞ்சாச்சு. அதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சிடலாம். ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. 2 பெரிய சைஸ் ஆனியனை நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பவுல் அளவுக்கு கேரட்டை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது இப்போ நம்ம பாயில் பண்ண போகிறோம். இதுக்கு தண்ணி தேவையில்லை. அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை பாயில் பண்ண வைங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது நல்லா பாயில் ஆகிடும். பாருங்கள், இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. எல்லாமே கேரட்டு உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடுச்சு. நான் ஏற்கனவே ஊற வச்சு பட்டாணி வேக வச்சு வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பட்டாணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சமோசாக்குள்ளே ஃபில்லிங்க்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாவு பிசைஞ்சு வச்சது 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த மாவு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மாவு இது போல் நம்ம நீட்டமாக உருட்டிட்டு அதை நம்ம ஒரு கத்தி வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை பால் போல் ரெடி பண்ணிடலாம். அதில் நம்ம ஒரு பாலையும் சப்பாத்தி போல் ரெடி பண்ணிக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. கடாய் வச்சு கடாய் சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்சுருந்ததை அதில் போட்டு எடுத்துடலாம். அது மோஸ்ட்லி ஒரு 2 minutes மேலே வைக்காதீங்க. இது நீங்கள் ரொம்ப சப்பாத்தி போல் நிறைய நேரம் வேக விடக்கூடாது. போட்டு ஒரு 2 minutesல எடுத்துருங்க. இப்போ இதை திருப்பி நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த பக்கம் போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது போல் நம்ம பால் ரெடி பண்ணி வச்சதெல்லாம் நம்ம சப்பாத்தி போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா சப்பாத்தியும் நம்ம ஈவனாக அடுக்கி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற சைடை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிருக்கு. இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுலில் நான் 2 டீஸ்பூன் அளவு மைதா சேர்த்து அதை தண்ணி விட்டு கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சமோசா ஃபில்லிங் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஃபில் பண்ணிடலாம். இது போல் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துட்டு இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிடலாம். இந்த சைடில் மைதா மாவு நம்ம அப்ளை பண்ணி அதை நம்ம ஒரு சமோசா ஷேப்புக்கு நம்ம அதை ஒட்டிடலாம். பாருங்கள், இது போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் சூடாக இருக்குது. ஒரு சமோசாவை நம்ம போட்டுடலாம். இந்த சமோசா ஃபில்லிங்கில் குழந்தைங்க ஏதாவது சாப்பிடாத காயெலாம் இருந்தால் நம்ம இதில் சேர்த்துட்டு அதை சாப்பிட வச்சிடலாம். சமோசா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இந்த சமோசாக்குள்ளே நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ குழந்தைங்க ரொம்ப இதை இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் இது பண்ணிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.